சொன்ன சொற்களை அவர் மாற்றி வரு உன்னை போல் வந்த ஆளர்கள் கூச்சரும் பாவலர் கொடியராவரு உலகம் நல்லவனுக்கு தான் நாடு விரும்பும். ஆமா, இப்படியும் பேசுவானுவோம் அப்படியும் பேசுவானுவோம். ஆமா 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 ஆமா. காசு இருந்தால் போதும் மனிதனுக்கு. மனுஷனுக்கு பணம் தான் பேரும் கொடுப்பது அவனுக்கு இது கிடையாது. உலக பேர் உலகமா போட்டு. ஆமா, அந்த காலத்திலே நான் எந்த அதிகாரம் கொண்டார்கள் அசுராக்கள். என்னது சூரர்கள் வரம் பெறுவது, எண்ணி வரம் பெறுவது, என்ன குறித்து தவம் செய்வது. ஆமா, அது போல தெரிய பேர் போட்டானுவோம். எங்க மாமனார் இருக்காரு. உங்க மாமனார் அவரே வர பெறுவார். அவரது வரம் பெறுவது, தவம் செய்வது, அப்படியே வந்து தேவனை அழிப்பது. இப்படியே இருக்கிற அனுபவம். அதனாலேயே நாங்கள் எல்லாம் திட்டம் போட்டோம். அப்பயே நாட்டாங்க மாதிரி கூட்டம் போறது. இந்த தேவர்கள் ஒருபுறம் இருந்தார்கள், அசுராக்கள் சுரர்கள் ஒருவர் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தேவர்கள் நல்லவர்கள், அசுராக்கள் கொடுமை படைத்தவர்கள். இவர்கள் எப்படி அழிக்கலாம்? ஆணவன் மீது அழிச்சிடும் ஒரு நாளைக்கு. கண்டிப்பா உண்டு. நாங்க திட்டம் போட்டோம். மும்மூர்த்தி வேண்டும். அப்படி நாங்கள் ஆக்கள் அழித்தல் படைத்தல் என்ற அந்த கொள்கைகளை நிறைவேற்றி, நீ இந்த வேலைக்கு போ, நீ அந்த வேலைக்கு போ, நான் இந்த வேலைக்கு போறேன். 3 பேரும் ஒத்துமையா ஒரு பக்கமா ரைட்டா மாமா மச்சான் அப்படி அப்படி எல்லாம் முகூர்த்திகள் தோற்றப்படுகின்ற காலத்திலேயே அவனுக்கு கொஞ்சம் இடம் விட்டா போதும். இடம் விட்டா போதும். திமிர் கொண்டு வருவோம். அந்த மதம் வந்துடும். அப்போ இடம் கொடுத்தா போதும். அது வந்து பெருமிதம். அது பெரும் மதம். மதம்னா திமிரு. வித வேற மதம் வேற. ஆணவம். அதனாலே விளைப்பட்டு எனக்கு அந்த ஒரு பெருமிதம் வந்துட்டு ஒரு திமிரு பூச்சி போச்சு. ஆமா, முன்னொரு காலத்துக்கு மூத்துல வந்து உலக சிவராஜர்கள் 84 லட்சம் ஜீவி ஒரு விதங்களை படைத்தவன் நான் தானே. ஆமா, நான் தானே உலகத்தை படைச்சவன். என்னால் தானே உலகம். ஆமா, எல்லா சிவராஜ்களும் உருவாக்கப்பட்டது. பூந்து முதல் கொண்டு மாவடை மரவடை எல்லா சிவராஜ்கள் படைச்சவன் நான். ஆமா, அது கொடுத்தது எங்க அப்பா தான் கொடுத்தாரு. சரி, எப்படியா தந்தை கொடுத்தா பிள்ளை செய்யும். அதன் வாயிலாக எல்லா ஜீவாத்மாக்களும் எல்லா உயிரினங்களை படைச்சவன் நான். அந்த திமிரு வந்துட்டு எல்லாரும் படைக்கப்பட்ட தெய்வமாச்சா. நமக்கு நிகரான தெய்வம் யாரு? ஆமா, திமிரு. அப்படி படைக்கிற காலத்துல நான் தாண்டா பெரிய கடவுள்ட்டேன். எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்பா கிட்டே சொல்லிட்டேன், ஏய் நீ தான் பெரிய, நான் தாண்டா உனக்கு வேத்தை கொடுத்தேன். வேலை கொடுத்ததோட நீ பெரிய ஆளு. பெரிய ஆளு இது கொடுக்கல, நீ படைப்பியா? அதே நான் தாண்டா பெரிய ஆளுன்னாரு அவரு. அப்பா சொல்றாரு. அப்படி ஏதாவது நீ கொடுக்கலாம் வேத்தை, அதை நான் வரப்படுத்தி எப்படி படைக்கலாம்னு நான் படைச்சவன். செய்து வந்து படைச்சவன் நானு. நீ புத்தகத்தை கொடுப்ப, அதோ சரி எப்படி படைக்கலான்னு அது கருத்தோடு படைச்சவன் நானு. நான் தான் பேச ஆளுன்னா. அது சரி, அப்பா முழுக்குள்ள வாக்குவாதம். இது கூட நாரத முடியும் தான். சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பையன்? என்ன தாத்தா, என்ன என்ன அண்ணா யாரு? நாரதான் நடந்த கதை சொன்னோம். யாயா நீங்க போட்டி போடுறீங்க? நீங்களே பெரிய கடவுள் நீங்களா சொல்றீங்க. உங்களும் போட்டு போட்டா ஒரு வழக்கில் ஒரு நீதிபதி இருப்பான், ஒரு நாட்டாம. அப்பேற்பட்ட ஆளை போய் பாருங்க. அப்பா மகன்ல போட்டி போட்டா எப்படி தீர்ப்பு கிடைக்கும்? நீங்களே சண்டை போட்டுக்காதீங்க. நாட்டாம கிட்ட போனா தீர்ப்பு கிடைக்கும். அவங்க அப்பா ஒரு முறை படைத்தார், 10 முறை படைத்தார். அதுதான் அகந்த கொடுமை அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் போது யாருக்குடா போகணும்னு கேட்டேன். ஓ பெரிய தாத்தா இருக்காரு, இவரிடத்துல போங்க, அவர் நீதி வழங்குவார். ஜட்ஜ்மெண்ட் அவர் தான் தீர்ப்புக்குவார். நீதிபதி ஜட்ஜின்னு பேரு இது. அவர்கிட்ட போ, அப்ப தீர்ப்பு கிடைக்கும். சரி, 2 பேரும் போறோம், எங்க அப்பாவும் நானும். நீ அப்புறம் புள்ளி அங்க போறியா? அப்படி சாப்பிடுவா. மாமனார் கிட்ட நீ போற, மச்சான் கிட்ட அவரு வராரு. ஆமாடா. அப்படி போகுது போது சோதனை பண்ண வந்தாலு, பயங்கரமான ஆள் வந்தாலு. பொண்ணை கொடுத்து ஒரு அங்கால பொண்ணை கட்டிக்கிட்டு இங்கால பொண்ணை கொடுத்துருக்காரு. 2 பக்கமும் தீர்ப்பு சொல்லா, மருமகனுக்கு பாக்குறதா இல்ல மாமனாருக்கு பாக்குறதா? ஆமா ஆமா. அதன் பிரகாரமாகவே நீ பெரியவன் நியமம் பெரியவன் சொல்லாதீங்க. யாரு பெரியவங்கள இல்ல ஒத்துக்கிற
ஆனா நாங்க ஒரு கண்டிஷன் பண்றேன். கண்டிஷன் போடுவேன். தீர்ப்பு சொல்றேன். சொல்லுவேன். இதுல நிறைவேறி அவன் தேர்ச்சி பண்றானோ மார்க்ல தானே மார்க் பாஸ் பண்ணுவோம். ஆமா எழுது பாஸ் பூரா நம்பர் எழுதாதான் பாஸ். குறைவா இருந்தா ஃபெயில். ஆமா அதானே சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு வரி விட்டாலும் ஃபெயில். எங்க போறான்டா? ஆமா எந்த தொழிலா இருந்தாலும் ஆமா ஆமா பாஸ் பண்ணாதான் அவன் பெரிய ஆளா வரலாம். ஆமாங்க எல்லாத்தையும் குறை குறை வள வளர்ந்தா முன்னேற முடியாது. சரிதான். ஒண்ணு சொன்னா 9 கத்துக்கணும். புரியுதா? ஆமா அவன் உனக்கு தான் சொல்றேன். ஒண்ணு சொன்னா 9 கத்துக்கணும். இங்க வந்து தட்டம்டா நேத்து சொல்லி அது மட்டும் நேரா இந்த காதல போய் இந்த காதல வந்துரும். சும்மா இருக்கல சொல்லாத. அதன் வாய் இல்லப்பா உண்மைதான் சொல்றேன். அத உண்மைதான் நானும் கேக்குறேங்க. சரி சரி சரி. அதன் வாயிலாக என் அடியாய் முடிய யார் ஆடுகிறார்களோ அவர்கள் தான் பெரிய ஆள். யாரு உங்க மாமனார்? ஆமா. என் அடிய பாக்குறது யாரு? என் பாத்த பாக்கணும் மொத்தம். என் நுனிய பாக்குறது யாரு? நுனி இல்லடா. தாலு முடிய. நுனிய பாக்குறது. அடையாத அடியில இருந்து வருவது நுனி அப்படி. அடிய கூத்தாளே. வாங்க ஓ உடனே சொல்ல ஒண்ணு. அப்பே கூத்தாளவா? எனக்கு வாங்குறீங்க. வா வாங்குறது. அண்ணன் வாங்கணும். அண்ணன் வாங்கணும் பறக்க முடியாது. யாரே கிளம்பிட்டா? நான் அப்பே வந்துறேன் அப்படினே. நான் பாத்துட்டு வரேன். ஓ முடிய பாக்குறது எனக்கு லேசா. லேசா ஏன் வந்து பாத்து வந்துறேன். அப்படினாரு. ஒண்ணு போட்டேன். பறந்து பார்த்தா ஒரு அண்டரண்ட சராசரத்தை நிக்கிறாரு. உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஆகாயத்துக்கு அவர் என்கிட்ட ஒண்ணு சொல்ல. அவர் திருப்பி அவர் சொல்லிட்டாரு ஈஸ்வரன். அவர் பாதத்தை பார்க்கணும்னால நான் அவரோட பாதத்தை பாக்குறேன்.